ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் குடு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. நம்ம இந்தியால இருந்துட்டு அம்மா அப்பா வந்து பேக்கேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ பேக்கேஜ் வந்துட்டு ரொம்ப நாளா பேக்கேஜ் வராமல் இருந்துச்சு. யார் யார் இந்த மாதிரி பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் போடுறாங்களோ எல்லார்கிட்டையும் எனக்கு இருக்கிற கொஸ்டின் அவங்க கிட்டையும் கேட்டிருந்தேன் நான். ஸோ இன்னைக்கு நான் என்னோட பேக்கேஜ் வந்து டெலிவர் ஆயிடுச்சு. உங்களுக்கு யாராச்சும் இதை பத்தின கொஸ்டின்ஸ் இருந்தது, நான் இப்போ வந்து எந்த பேக்கேஜ் சர்வீஸ் வழியா போட்டிருந்தோம், எனக்கு எத்தனை நாள் பேக்கேஜ் வந்து டெலிவர் ஆகிறதுக்காச்சு, டேரிஃப்ஸ் ஏதாச்சும் எனக்கு வந்துச்சா, ஏதாச்சும் பொருள் ஏதாச்சும் எடுத்திருக்காங்களா, இமெயில்ஸ் கஸ்டம்ஸ்ல இருந்து ஏதாவது இமெயில் வந்ததா, எல்லாமே எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இந்த டீட்டெயில்டா இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் வழியாவோ இல்லாட்டா இந்த வீடியோ காமெண்ட் செக்ஷன்லயும் நீங்க வந்து கேட்கலாம். ஸோ வாங்க வித் நோ டிலே வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கேஜ் வந்து இந்தியாவிலேருந்து அம்மா அப்பா அவங்க நவராத்திரி தீபாவளிக்காக அனுப்புனது. நம்ம வீட்டில் இப்போ பூஜை வச்சுருக்கறனால அதுக்கு தேவையான பொருட்கள், தீபாவளிக்கான ட்ரெஸ்ஸு, அது எல்லாமே சேர்த்து ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் இது எல்லாமே இந்த பேக்கேஜில் நம்ம போட்டிருக்கிறோம். மொத்தமாக 30 கிலோ. நமக்கு எப்போதுமே நாகர்கோயில இருந்துட்டு பேக்கேஜ் சர்வீஸ் யார் பண்ணி கொடுப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ்காரங்க தான். பட் இப்போ அவங்க வந்து நைஜல் இன்டர்நேஷனல் கார்கோ அண்ட் கொரியர் சர்வீசஸ் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் நமக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல், அதாச்சும் இந்த பேக்கேஜிங்லயே என்னென்ன பொருள் எடுத்துட்டு போகணும், எடுத்துட்டு போக கூடாது, எது எது லிமிடேஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளவு வெயிட் இருக்கணும், திருப்பி அந்த வெயிட் ஏதாச்சும் ரொம்ப இந்த ஹேண்டில் டு கேர், போன வருஷம் நம்ம நவராத்திரி பொம்மை எல்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் கூட எவ்வளவு சேஃபா நம்ம வந்துட்டு பாக்ஸ்ல வச்சோம்னா உடையாம இருக்கும். இதெல்லாம் எனக்கு நீட்டா வந்துட்டு பேக் பண்ணி கொடுப்பாங்கன்னா இந்த நாகர்கோயில்ல இருக்கிறவங்க தான். ஓகே, நமக்கு எத்தனை நாள்ல இப்ப பேக்கேஜ் டெலிவர் ஆயிருக்கிறத வந்து நான் ஷேர் பண்றேன். 12ஆம் தேதி நம்மளோட பேக்கேஜ் வந்து இந்தியால இருந்துட்டு பேக்கேஜ் கிளம்பி இருக்குது. ஓகேவா, 11ஆம் தேதி பேக்கேஜ் போட்டிருக்கிறாங்க. 12ஆம் தேதி வந்து பேக்கேஜ் வந்து டிராவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிரான்சிட்டை கிராஸ் பண்ணது, அதாவது நம்ம இந்தியாவை விட்டு இங்க யூஎஸ் வந்து ரீச் ஆனது என்னைக்குன்னா 12, 13, 14ஆம் தேதி வந்துட்டு இங்க யூஎஸ் வந்துருச்சு. ஷார்ப்பா 2 நாள்லயே பேக்கேஜ் வந்துட்டு டிரான்சிட்டுக்கு ரெடி ஆகிறப்பவே நமக்கு வந்து ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருவாங்க. அது யார் கொடுப்பாங்கன்னா நம்மளோட பேக்கேஜ் சர்வீசஸ்காரங்க, அவங்க தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்மளோட ட்ராக்கிங் ஹிஸ்ட்ரி, நம்ம எந்தெந்த இடத்துல அது டிரான்சிட் ஆகிட்டு இருக்குது, பேக்கேஜ் எங்கே மிஸ் ஆகிருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ யூஎஸ்க்குள்ளாடி வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு டிஸ்பேச் ஆகிற வெண்டர் யாராக இருந்தாங்கன்னா யூபிஎஸ் தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஃபெடெக்ஸ், டிஹெச்எல், அதெல்லாம் உங்களோட எக்ஸ்போர்ட் அண்ட் சர்வீசஸ் யார் பேக்கேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்து தான் இருக்கும். பட் எங்களுக்கு வந்துட்டு யூபிஎஸ் தான் எங்களோட சர்வீஸ். 14ஆம் தேதியில இருந்துட்டு நமக்கு பேக்கேஜ் என்னைக்கு ரிசீவ் ஆயிருக்குதுன்னா அக்டோபர் 1ஆம் தேதி ரீச் ஆயிருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 22 நாள், நமக்கு 12ஆம் தேதியில இருந்துட்டு அக்டோபர் 1ஆம் தேதி 22 நாள் வந்துட்டு நம்மளோட பேக்கேஜ் இங்க யூஎஸ்லேயே தான் இருந்தது. ஃப்ரம் ஸ்டார்ட்ல இருந்து அக்டோபர் 1னா செப்டம்பர் 29ஆம் தேதி வரைக்குமே. ஓகே, நான் வந்துட்டு பேக்கேஜ் என்னைக்கு யூஎஸ் வந்துச்சோ, நம்ம எப்போதுமே ட்ராக்கிங் பார்த்துட்டே இருப்போம் இல்லையா. ஸோ நான் ட்ராக்கிங் பார்த்த நாள்ல இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டேலேயே யூஎஸ் வந்து ரீச் ஆன அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. பேக்கேஜ் வந்து இட்ஸ் ஆன் இட்ஸ் வே. உங்களுக்கு அடுத்த நாள் நைட்டு, இன்னும் ஒரு 2-3 நாள் நைட்டு 9 மணிக்குள்ளாண்டி டெலிவர் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் சரி, ஓகே, அன்னைக்கு என்னைக்கு டெலிவர் பண்ணுவாங்கன்னு சொல்லி காட்டுச்சோ அது வந்து திருப்பியும் அடுத்த நாள் செக் பண்ணி பார்க்குறப்போ அடுத்த நாள் மறுபடியும் ரீஸ்கெடியூல் ஆயிருக்குது, நெக்ஸ்ட் டே 9 PM. இதே மாதிரி ஒரு 1.5 வாரம் வந்துட்டு மாத்தி இது வந்து திருப்பி ரீஸ்கெடியூல் இதே தான் வந்துட்டு இருக்குது. அந்த யூபிஎஸ் பேஜ்லேயே நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு அந்த ட்ராக்கிங் ஹிஸ்டரி, ஷிப்பிங் பேக்கேஜஸ் டீடைல்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை தவிர்த்துட்டு ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்டுக்கான அங்க ஒரு பாப்அப் பாக்ஸும் இருக்கும். அதுலயும் நான் செக் பண்ணி பார்த்தேன், வேற ஏதாச்சும் வித்தியாசமான டீடைல்ஸ் கிடைக்குமா இருக்குன்னா. இந்த ட்ராக்கிங் ஹிஸ்டரியில வந்துட்டு இட்ஸ் ரீஸ்கெடியூல்னு காட்டுச்சுன்னா அந்த அம்மா என்ன சொல்லணும்னா இட்ஸ் ஆன் இட்ஸ் வே. அதுக்கு தவிர வேற எந்த வார்த்தையுமே சொல்லாது. வேற ஏதாச்சும் கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குன்னா யூபிஎஸோட ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருந்தது. அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கறத விட கொடுமையான வேலை எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம கொடுக்குற ட்ராக்கிங் நம்பரை ஒரு 10 வாட்டியாவது அவங்க வந்து தப்பா தான் சொல்லுவாங்க. 11வது வாட்டி மட்டும்தான் அவங்க கரெக்டா கேட்டுட்டு இதுதான் அவங்க ட்ராக்கிங் நம்பரா, இட்ஸ் ஆன் இட்ஸ் வே, அவ்வளவுதான். வேற எந்த டீடைல்ஸும் கிடையாது. வேற யாருக்குமே நீங்க கால் பண்ணி கேட்கவே முடியாது. நானும் வேற ஏதாச்சும் கான்டாக்ட் நம்பர்லாம் கிடைக்குமான்னு பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல.
சரி ஒரு அந்த ஒரு அர்ஜென்சி எங்க நம்ம பேக்கேஜ் தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஒரு பயத்துல நான் என்ன பண்ணேன்னா இங்க எங்க கவுண்டில இருக்கிற யூபிஎஸ்க்கு விட நான் கால் பண்ணி கேட்டேன், இப்படி ஒரு ட்ராக்கிங் நம்பர் எனக்கு ஒரு பேக்கேஜ் இன்டர்நேஷனல் பேக்கேஜ் இருக்குது, இது என்ன ஆச்சுன்னே தெரியல, எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இதை பத்தின ஐடியா இருக்கான்னு கேட்டப்போ அவங்க இல்லைங்க, ஒன்ஸ் எங்க கவுண்டிக்குள்ள வந்தா மட்டும்தான் அந்த பேக்கேஜ் மிஸ் ஆச்சு, எல்லாம் ரீஸ்கெடியூல் ஆச்சுன்னா எங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். பட் இது வந்து உங்களுக்கு ட்ராக்கிங் ஹிஸ்டரியிலேயே இட்ஸ் ஆன் இட்ஸ் வேன்னு காட்டினாங்கன்னா இட் ஷுட் பி ஆன் த வே, நீங்க அது மாதிரிலாம் பயப்பட வேண்டாம், மிஸ்டு பேக்கேஜஸ்லாம் இந்த மாதிரி ஹிஸ்டரி காட்டாதுன்னு நானும் வந்துட்டு முதல் நாள்ல இருந்துட்டு இதையே நம்பிட்டு இருந்தேன். ஓ பேக்கேஜ் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும். ட்ராக்கிங் பாக்குற மாதிரி கொடுமையான வேலையும் கிடையாது. டோரை ஓப்பன் பண்ணி எல்லா கார்னர்லயும் வீட்டுல சுத்தி சுத்தி பார்ப்போம், அங்க வச்சுட்டு போயிருக்கிறானா இங்க வச்சுட்டு போயிருக்கிறானா. ஒரு டைம்ல ஒரு 2 வாரம் கழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹிஸ்டரி அப்படியே ட்ராக்கிங் பேக்கேஜோட ட்ராக்கிங் வந்து அப்படியே மாற ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆரம்பிச்சதுன்னா இன்னும் அதே கஸ்டம்ஸ் முடிஞ்சிருச்சு, லூயிஸ்வைல்ல இருந்து கிளம்பிருச்சு, ஆனா உங்களுக்கு என்னைக்கு நாங்க பேக்கேஜ் டெலிவர் பண்றோமோ அன்னைக்கு வந்து வில் லெட் யூ நோ அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒரு அப்டேட்டுமே இல்லை. அதுல இருந்து திருப்பி ஒரு வாரம் ஃபுல்லாவே அதே தான் காட்டுச்சு. டெலிவரி டேட் வந்துட்டு வில் ரீச் அவுட் டு யூ வென் இட்ஸ் ரெடி அப்படின்னு போட்டுட்டே இருந்தாங்க. வேற ஒரு டீட்டெயிலுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா என்னோட சர்வீசஸ் யாரு பேக்கேஜ் போட்டாங்க இல்லையா எக்ஸ்போர்ட், அந்த அண்ணாவுக்கு கால் பண்ணிட்டு, அண்ணா இப்படி வந்துட்டு பேக்கேஜ்க்கு எந்த அப்டேட்டுமே இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தேன். அப்ப அவர் பார்த்துட்டு எனக்கு ட்ராக்கிங் ஹிஸ்டரியில என்ன சொன்னாருன்னா, இந்த இப்போ நீங்க பாக்குற ஹிஸ்டரி வந்துட்டு இதை சும்மா டம்மிக்காக உங்களுக்கு ஷேர் பண்றது, இதெல்லாமே வந்து அங்க எல்லாமே ஃபீடட், முன்னாடியே எல்லாம் ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு பேக்கேஜ்ல கஸ்டம்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரியே உங்களுக்கு காட்டாது. இட்ஸ் கஸ்டம்ஸ் கிளியர்டு, இட்ஸ் ரெடி டு டிராவல், ரெடி டு டிஸ்பேட்ச், அந்த ஒரு வார்த்தை வந்தா மட்டும்தான் உங்களோட பேக்கேஜ்ல மூவ்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க பாக்குற அந்த கஸ்டம்ஸ் கிளியர் எல்லாமே சும்மா டப்பாவுக்காக டைம் பாஸ்க்காக போடுறது. இதை நீங்க நம்பவே வேண்டாம். உங்க பேக்கேஜ் இன்னும் கஸ்டம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகல, அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம பாப்போம். இன்னும் ஒரு 1.5 weeks 2 weeksக்குள்ளாடி உங்க பேக்கேஜ் டெலிவர் ஆகும், பாப்போம் என்ன ஆகுதுன்னு பாப்போம்னு சொல்லி அவரும் சொன்னாரு. அதுக்கு மேல அவங்களாலையுமே எதுவும் நம்ம பண்ண முடியாது இல்லையா. பட் இதெல்லாம் தாண்டி நம்மளோட பேக்கேஜ் வந்துட்டு கரெக்டா 22 நாள் முடிஞ்சு அக்டோபர் 1 காலையில நான் வந்து இப்படி மாத்தி டெய்லி பாக்குறப்ப வந்து டெலிவரி டேட் would be ready when it's possible, அப்புறம் வந்துட்டு ஆன் த வே, இந்த மாதிரிலாம் பாக்குறப்பவே எனக்கு ரொம்ப கடுப்பா வருமா. அதனால நான் வந்து ட்ராக்கிங்கே பாக்குறதே கிடையாது. எங்க வீட்டுல இருந்து டெய்லி நீ பாருமா, நீ செக் பண்ணுங்கன்னா வர்றப்போ வரும், அவ்வளவுதான். அதுவும் எனக்கு இந்த டாரிஃப் கேட்டு ஒருத்தவங்க சொல்றப்ப எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஒரு சில பேர் 400ங்கிறாங்க, ஒரு சில பேர் 300ங்கிறாங்க. அது உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்கன்னு கூட தெரியல. பட் லக்கிலி நமக்கு வந்து கரெக்டா 22வது நாள் அக்டோபர் 1 காலையில நான் சரி இன்னைக்கு செக் பண்ணி பார்ப்போம் எங்கதான் இருக்குதுன்னு பார்ப்போம்னு நினைச்சு பார்த்தப்போ அவங்க சொன்ன மாதிரி கஸ்டம்ஸ் கிளியர், இட்ஸ் ரெடி டு டிராவல் ஆன் த வே அப்படின்னு போட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் வந்து லூயிஸ்வைல் அப்படிங்கிறது வந்து காட்டுச்சுல, ஒரு ஸ்டேட் காட்டுச்சு. இப்போ வந்துட்டு பவுண்ட்புரூக், அது வந்து நியூ ஜெர்சியில இருக்கிற ஏரியா, அது அங்க டிராவல் ஆயிட்டு இருக்குதுன்னு காட்டுது. அண்ட் கீழே இருக்கிற அந்த ஷிப்பிங் பேக்கேஜ் டீடைல்ஸ் கூட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. அதுல வந்து எந்த டெஸ்டினேஷன் பக்கத்து ஏரியாவை கனெக்ட் ஆகிற மாதிரி நியூ ஜெர்சிக்குள்ளாடி இருக்கிற 1-2 கவுண்டி பேர்லாம் போட்டிருந்தாங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாச்சு. ஓகே, அப்ப இது நியூ ஜெர்சிக்குள்ளாடி வந்துருச்சுன்னு நினைச்சேன். இது ஒரு காலையில 8 மணிக்கு பார்த்திருப்பேன். அப்புறம் 10 மணிக்கு சும்மா செக் பண்றப்போ உங்க பேக்கேஜ் வந்துட்டு டெலிவர் ஆயிடுச்சு, வீட்டு வாசல்ல இருக்குது, பிக்சரோட போஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. எனக்கு அதுவும் இது நம்ம டோர் தானா இல்ல வேற டோரான்னு டவுட்ஃபுல்லா இருந்தது. திருப்பி போய் கடைன்னு பார்த்தப்போ வந்து நம்ம வீட்டுல தான் 2 பேக்கேஜுமே வந்திருந்தது. ஓகே, ஸோ டேரிஃப் ஓடுது நான் மறக்க மாட்டேன். கடைசியில் நம்ம எவ்வளவு டேரிஃப் கட்டணும் அப்படிங்கறத நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 20 kilos பேக்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துக்கலாம். நிறைய வந்து நம்ம நவராத்திரி சம்பந்தப்பட்டதுலாம். இதுல வந்து நான் நவராத்திரிக்காக ரிட்டர்ன் கிஃப்ட் கூட இதுல தான் நான் போட்டிருந்தேன். எதுக்கு நம்ம இங்க வாங்க வேண்டிய, இந்த தடவை இந்தியாவில இருந்து நல்ல அழகான பொருளும் ஆர்டர் பண்ணலான்னு எல்லாமே நிறைய குவான்டிட்டியில போட்டு பண்ணது. பட் லாஸ்ட் மொமெண்ட்ல வராததுனால தான் நமக்கு தெரியும் எப்படினாலும் பேக்கேஜ் ஆன் டைம் வராதுன்னு. அதனால நம்ம இங்க யூஎஸ்லயே நம்ம நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். பட் தட்ஸ் ஓகே, இது எப்படியாச்சும் நம்ம கையில வந்து சேர்ந்தது. அண்ட் அடுத்த வருஷம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை. ஓகே, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பெரிய பேக்கேஜ்ல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். நம்ம நவராத்திரி அம்மனுக்கு தோல்ல வைப்போம் இல்லையா, அந்த தோல் வாகை இது. ஸோ இதுல நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இதுல நான் என்னென்ன பொருட்கள் அமேசான்ல நான் வாங்குறேனோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அமேசானோட லிங்க் கொடுக்குறேன். பட் ஏதாச்சும் தெரியாத பொருள், எனக்கு ஞாபகம் இல்லாத பொருள், அதுக்கு லிங்க் கிடைக்குங்க. ஒரு சிலதுலாம் ஸ்டோர்ஸ்ல இருக்கும், அதோட லிங்க் கொடுக்க முடியாது. கொஞ்சம் இது இன்ஸ்டா பேஜ்ல என்னென்னது என்கிட்ட இருக்குதோ உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் லிங்க் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து அமேசான்ல வாங்கினது, நிறைய கலர்ஸ் இருந்தது. பட் நான் ப்ரிஃபர் பண்ணது வந்துட்டு இந்த ரெட், அதுதான். பின்னாடி வந்துட்டு எல்லோல இருக்கும், இதுல வந்து ரெட்.
இது ஒன்று வாங்கினேன். பட் எனக்கு என்னமோ இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மனை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. தெரியல, வச்சு பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கிறோம். அதனால இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்டு எல்லாருக்கும் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து என்ன ரிட்டர்ன் கிஃப்ட்டை நான் காட்டல, நெக்ஸ்ட் இயர் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து தனித்தனியாக ஒரு 25 பேக் வாங்கினேன் நான். அது எல்லாத்தையும் 25 பேக்கை வந்துட்டு எல்லாம் ஒரேடியாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக 25 பேக்கையும் அடுக்கி வச்சிட்டோம்னா அதை கூட பிஸ்னஸ் மெட்டீரியல்னு நினச்சி அதுக்கும் எக்ஸ்ட்ரா டேரிஃப் போடுவாங்கன்னாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது யாருன்னா எங்கள் பேக்கேஜ் சர்வீசஸ்க்காரங்க, அவங்க தான் சொன்னது என்கிட்ட. ஸோ இப்போ இந்த 25 என்ன பண்ணாங்கன்னா 2 டப்பாலையும் பாத்தி அங்கே இங்கே 5 5 5 5 பிச்சு பிச்சு போட்டு அப்புறம் இங்கே வந்துட்டு 5 5 5 அந்த மாதிரி பிரிச்சு போட்டிருந்தாங்க. நான் வந்து நவராத்திரிக்காக ஆர்டர் பண்ணது அந்த தாம்பூலம் செட் இருக்கும் இல்லையா, அது பெரிய சைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு சின்ன சைஸு. இதெல்லாம் நான் மீஷோல இருந்து ஆர்டர் பண்ணேன். அம்மனோட கை கால் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்குது. ஆனால் எனக்கு அது வந்துட்டு ரொம்ப பழசாயிடுச்சு. ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கை வச்சு தச்ச பொருள் அது. இப்போ வந்து ஃபுல்லாக நூலெல்லாம் பிஞ்சு வலிஞ்சு போச்சா, அதனால அம்மனோட கை கால் நான் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்துட்டு ப்ளவுஸு. ஸோ நான் வந்து பிளெயின் ப்ளவுஸ் கேட்டிருந்தேன் எங்கள் அம்மா கிட்ட. அதில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் கிடச்சிது. அதில் ஒரு 25 பேக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிறது. ஸோ இதில் பாதி இருக்குது, இந்த பேக்கில் பாதி இருக்குது, அங்கங்கேயா பிச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கூட முன்னாடி நம்ம போடுற பேக்கேஜ்லலாம் டப்பாவில் இங்கே ஸ்நாக்ஸ் ஒரே டப்பாவில் வந்துட்டு ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, அப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு பேக்கேஜில் அப்படி வச்சுருப்போம். ஆனால் இப்போ வர்ற பேக்கேஜஸ் எல்லாம் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வந்து நீங்கள் யார்கிட்ட பேக்கேஜ் போடுறீங்களோ அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலைனாலும் இது உங்களுக்காக தான். எந்த பொருள் நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் வாங்குறீங்கனாலும் அதை எல்லாத்தையும் ஒரே பேக்கேஜில் போடாமல் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ்க்கு வந்துட்டு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடையில் இருந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க, இந்த பிராண்ட் நேம் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க. ஆனால் ரீசெண்டாக பார்த்த கொஞ்சம் 1-2 vloggers சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதாச்சும் அந்த பிராண்டோட நேம் எந்த நீங்கள் ட்ரெஸ்ஸோ இல்லை நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலுமே, எஸ்பெஷலி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு, இதுல வந்து அந்த பிராண்டோட நேம் இருந்ததுன்னா அதுக்கு தனியா உங்களுக்கு வந்து டாரிஃப்ஸ் போடுறாங்க. ஸோ அதனால இதை நான் வந்து எங்க அந்த பார்சல் சர்வீஸ் கிட்ட கன்வே பண்ணப்ப அவங்க சரி அப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க அப்படி கேள்விப்படலன்னாங்க. சரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அதனால வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் திருப்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் கவர்ல போட்டுட்டு பேக் பண்ணி நல்ல அந்த செல்லோ டேப் எல்லாம் போட்டு ஸ்டிக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து உங்க வீட்டில் இருந்துட்டு இப்படி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வருதுன்னா இது நீங்க ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஊறுகாய் கெட்டு போகிற ஐட்டம் எதுவுமே நீங்க வந்து இப்போதைக்கு பேக்கேஜ்ல வீட்டில் இருந்துட்டு போட வைக்காதீங்க. ஸோ என் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுங்கிற பேரில் எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு சின்ன பேக்கெட் அந்த தேன் மிட்டாய் இருக்கும் இல்லையா, அது எனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சரி ஒரு பேக்கேஜ் அது கெட்டு போனால் கூட பரவாயில்லன்னு ஒரு சின்ன பேக்கெட் போட்டிருக்காங்க. எங்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் அது கூட ப்ரிஃபர் பண்ணாதீங்க. காரம் மட்டுமே இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் இப்போதைக்கு எதுவும் போடாதீங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா மொத்த பேக்கேஜுமே காலி. அப்புறம் அதுலேயும் ஏதாச்சும் கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். எந்த ப்ராடக்ட்ஸ் மேலே டாரிஃப் வருதுன்னு எனக்கும் டவுட்டா இருந்தது. ஏன்னா என் பேக்கேஜ்ல காட்டன் ட்ரெஸ்ஸஸும் நிறைய இருக்குது, ஸ்நாக்ஸும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு இமிடேஷன் ஜுவல்லரிஸ். குடுடுக்கும் அந்த பெரிய டைனிங் டேபிள்ல மாமி ஒரு இமிடேஷன் ஜுவல்லரி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இமிடேஷன் ஜுவல்லரியும் நான் நிறையவே வாங்கியிருந்தேன் இந்த தடவை. ஸோ எல்லாரும் சொன்னதும் ஒருத்தவங்க விடாம எல்லாருமே சொன்னது உங்கள்கிட்ட ஸ்நாக்ஸ் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ட்ரெஸ் காட்டன் ட்ரெஸ் அண்ட் இந்த இமிடேஷன் ஜுவல்லரிக்கு வந்துட்டு கண்டிப்பா டெஃபினட்டா டாரிஃப் விழுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே பயந்தா இருந்தேன் எவ்வளோ வரப்போகுதுன்னு. இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே காட்டன் ட்ரெஸ்ஸு, இமிடேஷன் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் கூட பெஸ்ட்டு என்னன்னு தெரியுமாங்க, அதோட பில் நீங்கள் கையில் வச்சுருக்கிறது எப்போதுமே சேஃப்டி தான். நம்ம வந்துட்டு இன்ஸ்டாலேருந்து வாங்குறது வந்து என்ன பண்ணலான்னா அவங்க வந்து எப்படினாலும் ப்ரைஸ் டேக் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இமெயிலில் நம்ம இங்கே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் அம்மா அப்பா அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறாங்கன்னா அந்த பில்லை கூட வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் தான். ஓகே, சோ நமக்கு ரைட் துணியில இருக்கிற டாக்ஸ் அண்ட் துணியில இருக்கிற பில் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ரைட் துணியில இருக்கிற அந்த பிரைஸ் டேக கண்டிப்பா எடுத்துருங்க, அது இருக்கவே கூடாது. பேக்கேஜ்ல இருக்கிறது கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த பேக்கேஜ்ல வந்துட்டு இதில் ஒரு ஸ்டீல் டப்பா இருக்குது, அதில் வந்து முறுக்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ முறுக்கும் அப்படிதான், ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கவரில் போட்டோம்னா ஏதாச்சும் செக் பண்ணுறப்ப திருப்பியும் ஏதாவது உடஞ்சி போகும். அதனால நான் இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர் வாங்கிட்டு அதில் போடுங்கண்ணே. இதாக இருக்கு பாருங்க, இது வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக வாங்கின ஜூட் பேக்ஸ் இது.
ஸோ இதுலயுமே கொஞ்சம் பேக் இங்க இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக் இதுல இருக்குது, பாதி பாதி பிரிச்சு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் நான் வந்து கொஞ்சம் கொலு பொம்மையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப இல்லை, ஒரு 2-3 தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா வருஷம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனோம்ல, அதனால நான் ஒரு 3 கொலு பொம்மை, ஒரு ராஜ முருகர், அதுக்கப்புறம் 2 தலையாட்டி பொம்மைங்க வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் இப்போ நான் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணலங்க. இப்போ நான் பண்ண நினச்சிக்கோங்களேன், திருப்பி எடுத்துட்டு இல்லை உள்ள செக் பண்ணணும்ல, எப்படி உடைஞ்சு வந்திருக்குதா உடையாம வந்திருக்குதான்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம் நம்ம. ஸோ இதை வந்து ஸ்ரீதர் வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணட்டும். நம்ம அது கடையில் வந்து வேற என்ன பேக்கேஜ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். 2 பொம்மை இந்த வந்துருக்கு பாருங்க. ஆமாம், இந்த ஒன்று இருக்குது. அடுத்தால வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக வந்துட்டு மஞ்சள் குங்குமம் அது அம்மா கிட்ட வாங்க சொல்லியிருந்தேன், அது வாங்கி இருக்கிறாங்க. திருப்பி வந்துட்டு ஸ்நாக்ஸ் குட் நான் வந்து பாப்பாங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் போடுறதுக்காக இங்கே வாங்குற பாக்ஸில் எல்லாத்துலேயும் அந்த சைடு கிளிப் ஆன்ஸ் வந்துட்டு உடஞ்சு போயிடும். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குமா. ஸோ அதனால ரொம்ப கம்மியான விலையில் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருந்தால் வாங்கிக்கோங்கன்னு 2 கலரில் வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று பிங்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பர்பிளாடையும் வச்சுருக்குறாங்க. இதுக்குள்ளாடி என்ன இருக்குன்னா இது என்ன எள்ளு லட்டு. ஸோ எள்ளு லட்டு இருக்குது ஒரு இதில். இன்னொரு இதில் கோயிலில் வந்து கொஞ்சம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு குட்டுடுக்கு எப்போ பேக்கேஜ் அனுப்புனாலும் இது அனுப்புவாங்க. ஸோ அந்த கயிறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு பொம்மை லைட்டாக சிப்பாக இருக்குது. இது எங்க சிப் ஆகுதுன்னு எனக்கு கரெக்டா புரியல. இங்க இருந்துட்டு நம்ம பாக்கெட் சர்வீசஸ்ல ஷிப் ஆகி வருதா, இது உடஞ்சு வருதா, இல்லட்டா வந்துட்டு அங்க இருந்துட்டு சென்னையில நான் இப்ப இது எங்க வாங்கினேன்னு போன வீடியோல லாங் வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோட கொலு பொம்மைங்க எல்லாமே ப்ரமோஷன்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்ச இந்த கடையில எனக்கு வந்து நல்லா இருக்கு, கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரெயின்போ ஆர்ட் கேலரி சென்னை அவங்க கிட்ட தான் நான் வந்துட்டு வாங்குவேன். ஸோ லைட்டாக வந்துட்டு கார்னரில் சிப்பாக இருக்குதுங்கிறாரு. யாரை பிளேம் பண்ணுறதுக்குன்னு இல்லை, இது நம்ம ஆமாம் இதாக இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாகவே கிராக் ஆகிடுச்சா, இது ஃபுல்லாகவே கிராக் ஆகிடுச்சு. சரி ஓகே, இது பார்ப்போம் நம்ம வந்து ஏதாவது ஃபிக்ஸ் பண்ண முடியுமா. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நவராத்திரிக்கு வந்துட்டு இந்த சைடில் வைக்கிறதுக்கான அந்த விளக்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நான் கொஞ்சம் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த பாக்ஸில் கொஞ்சம் அதோட சைடு ஃபிட்டிங் எல்லாமே இதில் வந்துருக்குது. ஸோ 2 பாப்பாங்களுக்கு வந்துட்டு இந்த அப்பளம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது, ரவுண்டு முறுக்கு, சிப்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பெஷலான அது என்ன உருளைக்கிழங்கு சிப்ஸு, திருப்பி வந்து இது அது பேர் என்ன சக்கவத்தல், திருப்பி சிப்ஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு மிக்சர் இருக்குது, ஸ்ரீதருக்கு பிடிச்ச ட்ரிவாண்ட்ரம் மிக்சர் இது. திருப்பி வந்துட்டு இது வந்துட்டு அந்த ஸ்வீட்டு மைதா மாவில் ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்கல்லாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது எங்கள் அம்மா கடைசியில் வாங்கிட்டு டுக்கு குட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிப்பு ஒன்றுமே வாங்கல, அதனால டுக்கு குட்டுக்கு பிடிக்குமே. நாங்கள் நல்லாயிருக்கும், கடுக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 2 கிலோ 3 கிலோ உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். நாங்கள் அதுவும் எவ்வளவோ நான் வேணாதீங்க போட்டுருங்க எடுத்துருங்க அப்படின்னேன். ஆனால் அவங்க லாஸ்ட் மொமெண்ட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு அங்கே போனாங்க. வந்துட்டு மற்ற தோரம் பருப்பு பாசிப்பருப்பெல்லாம் போட்டிருந்தா தீபாவளிக்கு சரியாக போயிருமே. நான் சொன்னேன் இங்கே தீபாவளிக்கு வந்துட்டு நம்ம சேனலில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறோம், இங்கே வந்து நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க, அப்போ கூட நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம், நல்ல பெரிய குவான்டிட்டி கூட அப்போ வாங்கிக்கலாம். அதனால அது நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு. ஸோ 2 உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறாங்க. அண்ட் மசாலா ஐட்டம்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, அதுவுமே அப்படிதான். ஒரு சில பொருள்லாம் எங்கள் அம்மா மசாலா ஐட்டம்ஸ் டவுட் வந்ததுனால அவங்க வந்துட்டு அதோட லேபிளையும் எடுத்துட்டு திருப்பி ரீபேக் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சேனலில் வந்து நான் சிக்கன் மசாலா போடுறப்பவே எப்போதுமே நான் மென்ஷன் பண்ணுவேன், எனக்கு போத்தீஸில் இப்போ இது எல்லா போத்தீஸில் இருக்கான்னு தெரியல, நாகர்கோவிலில் போத்தீஸோட அந்த டவுன் செக்ஷனில் பேஸ்மெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஃபுல்லாக கிராசரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்குறாங்க. அதில் வந்துட்டு அவங்க சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ஃபிஷ் மசாலாலாம் ரொம்ப டேஸ்டியாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வந்துட்டு அங்கே விற்கிறாங்கன்னாங்க. இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து வீட்டில் வந்துட்டு எனக்கு சிக்கன் மசாலா அரைக்கவே இருக்காதுங்க, அங்கே உள்ளதான் வேணும்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் பொடி, இது 2த்துக்கும் நான் தெரியல, அவங்க வந்து சரி இது எடுத்தாலும் எடுத்துகிட்டு போடுன்னு சொல்லிட்டு இது 2த்துக்கும் லேபிள் எடுக்கலை. 2 சாம்பார் பொடி. கரண்டி கேட்டிருந்தேன், எங்கள் வீட்டில் வெஜ் கரண்டி நான்வெஜ் கரண்டி கொஞ்சம் வச்சுருக்குறோம். சில டைம் மறந்து போயிட்டு நான்வெஜ் கரண்டி வெஜ் கரண்டியை வந்து நான்வெஜ் கரண்டியில் வந்துட்டு உழப்பிடுவோமா.
அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த நவராத்திரி டைம்லயாச்சும் கொஞ்சம் சாமிக்கு எடுக்கிற பிரசாதத்தை வந்து இந்த மாதிரி வெஜ் கரண்டி வச்சிருக்கணுமே சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கரண்டிங்கெல்லாம் வாங்க சொல்லியிருந்தேன். அதில் ஒரு 3 வந்திருக்குது. ஸோ முருகர் நல்ல பத்திரமா வந்துட்டார். ஸோ இது எங்கள் வீட்டு ராஜ முருகர். இந்த வருஷம் அவர் வந்துட்டு அங்கே நவராத்திரி படியில் உட்கார்ந்துருக்கணும். பட் அவர் கொஞ்சம் தயங்கி இருந்ததுனால அடுத்த வருஷம் நம்ம வந்து உட்கார வச்சிடலாம் அவரை. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பொடி இருக்குது. என்னது, இட்லி பொடி, அதுக்கப்புறம் எள்ளு பொடி, திருப்பி வந்து இது என்னது வேற எது மாப்பொடி, சா பொடி எல்லாம் நான் இதான் கேட்கணும். அது என்ன மாப்பொடி, சா பொடி. ஓகே, இதெல்லாம் தனித்தனியாக உள்ள வந்துட்டு கவர் போட்டு அது ஒரு 4 வாட்டி எழுதி அழிச்சு கருப்பு பெண்ணை வச்சு ரெட் கலர் பெண்ணை வச்சு அழிச்சு எழுதி ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி அவன் தான் எடுத்துடப்பட. ஸோ இது ஒரு பேக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் இது வேற ஏதாவது வர்ற வழியில யாருக்காச்சும் பேய் பிடிச்சு இந்த ஒரு சிறுகூலி வேற. அடுத்தால வந்து இதெல்லாம் நான் கொஞ்சம் வாங்கின சல்வார் சார். இது எனக்கு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் டைட்டா இருக்குமா என்ன? இல்ல பார்த்தா அப்படிதான் டைட்டா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஓகே, நம்ம 2வது பேக்கேஜ்ல என்ன இருக்கா, நிறைய ட்ரெஸ் தான் இருக்கும். இதெல்லாம் குட்டு டுகுக்கு வந்துட்டு தீபாவளி ட்ரெஸ்ஸு. பட்டுப்பாவடெல்லாம் நான் நோ சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம எல்லா வருஷமும் வாங்குற பட்டுப்பாவடை தான். இந்த பிள்ளைங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு தடவை போடுறாங்க, அடுத்த தடவை போட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த தடவை அந்த சராரா லெஹங்கா டைப் இருக்கும் இல்லையா, அது வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஒயிட் கலர் பேண்ட்டு அண்ட் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒயிட் கலர் டாப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நல்ல சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது. ஸோ மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ரெட்டு இருக்குது. திருப்பி வந்துட்டு இதில் ஒரு பொண்ணு அழகாக உட்காந்துருக்கிற மாதிரி. ஸோ நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய சைஸ் டுகோக்கு. ஆனால் இது வந்துட்டு அவங்க தான் வளர்ந்துட்டே இருக்கிறாங்கல்ல, லைட்டாக நம்ம வந்துட்டு சைடில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா ஃபிட்டிங்ஸ் கொடுத்துட்டோம்னா சரியாயிடும். ஸோ 2 பேருக்குமே ஒரே டைப் ஆஃப் ட்ரெஸ் இது. எங்கே வாங்கினாங்கன்னா போத்தீஸில் வந்து நான் அமேசானில் வாங்கின ஒரு சல்வார் தான். நான் போன தடவை நான் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, அமேசானில் நான் வந்துட்டு கொஞ்சம் சல்வார் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சும்மா ட்ரையல் அண்ட் எரருக்காக தான் வாங்கினது. ஆனால் எல்லாமே எனக்கு கரெக்டான ஃபிட்டிங், கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு அண்ட் துணியோட குவாலிட்டி கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த தடவையும் சரி ஓகே நம்ம அங்கேயே வாங்கிக்கலாமேன்னு சொல்லி வாங்கினது தான். இது ஒரு எனக்கு இந்த கலர் சொல்ல தெரியல, அந்த டர்க்விஷ் க்ரீனா, அதுலேயுமே கொஞ்சம் லைட்டான கலர் இது. பட் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதில் ஒன்று வாங்கினேன். அண்ட் பேண்ட்டு ஷால் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இதில். நல்லா இருக்குல்ல? இல்லை இந்த தடவை நான் எங்கள் அம்மா கிட்ட பட்டு சாரியெல்லாம் எனக்கு வேண்டான்ட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன எடுத்துருக்குறாங்கன்னா இந்த சுங்குடி சாரி. நான் வந்துட்டு ரொம்ப க்ரேஸ் ஆகிடுச்சு இந்த சுங்குடி பேட்டர்னில் ஏதாச்சும் வாங்கணுமே என்ன. ஸோ இந்த தடவை வாங்கின 2 சாரியுமே சுங்குடி பேட்டர்ன் தான். இது வந்துட்டு அம்மா அவங்க எடுத்த சாரி. தமிழ்ல எழுத்துக்கள் போட்டு இருக்கணும் இல்லையா, காங்கா சா, உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் அதெல்லாம் போட்டதுல எனக்கு இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேலே வந்துட்டு ப்ளூ, கீழே வந்துட்டு பிங்க்கு. ஸோ அந்த சாரி கேட்டிருந்தேன் நான். இது ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. தெரியல இது எத்தனை பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு என்னமோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை நான் எடுக்க சொன்னேன். ஸோ இது ஒன்று வாங்கினாங்களா. இதோட ப்ளவுஸ் கூட நல்ல சூப்பராக நம்ம எனக்குன்னு ஒரு டெய்லர் அக்கா இருக்கிறாங்க எங்கள் வீடு பக்கத்தில். என்ன ட்ரெஸ்ஸு நான் எந்த நிமிஷம் கொடுத்தாலும் ஒரு நாளில் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் எப்படினாலும் சூப்பராக வந்துட்டு எனக்கு டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த அக்கா தச்சு கொடுத்த ப்ளவுஸ் தான் இது. இந்த அக்கா ஒரு நாள் கட்டுறப்ப நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது வந்துட்டு திருப்பியும் எனக்கு வந்துட்டு அந்த சுங்குடி மோகம் மாறலன்னு சொன்னால, அதனால நான் வந்து சும்மா ரேண்டமாக வந்து போத்தீஸில் பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாரியில் வந்து எல்லோ பார்த்துட்டு இருந்தேன் நான். எல்லோ அண்ட் பிளாக் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்கிட்ட இல்லாத ஒரு கலர் இது. ஸோ நான் ஸ்ரீதர் கிட்ட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த கலர் வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ இது ஸ்ரீதர் எடுத்து கொடுத்த சாரீ. நல்ல ஒரு க்ரீன் அண்ட் பிளாக். பட் நான் ஸோ இதுக்கு பிளவுஸ் நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன், இதுவும் அதே மாதிரி தாங்க. பார்டரில் வந்துட்டு அந்த யானை பட்டை கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் இதுக்கு பிளவுஸ் மட்டும் கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணேன். ஃப்ரண்ட்டில் வர்றது அந்த கப் ஹோல்டர்ஸ் இடத்துல வந்து நான் வந்து பிளாக் கொடுத்துருக்குறேன். அண்ட் பிளவுஸோட மற்ற சைடில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக இதுவும் நான் ப்ளவுஸ் சாரீ எல்லாம் ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதுதான் என்னோட நவராத்திரி சாரியாக இருந்தது. நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 நாள் பண்ணோம்ல, அதில் ஒரு நாள் இந்த பிங்க் கட்டெல்லாம், இன்னொரு நாளில் வந்துட்டு இந்த க்ரீன் கட்டெலாம் நினச்சிருந்தேன்.
பட் தட்ஸ் ஓகே, நம்ம கட்ட முடியல. இன்னும் தீபாவளி எல்லாம் இருக்குதுல்ல, அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ராக் சும்மா வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறப்ப ஃப்ராக்ஸ் நல்லா போடுவாங்கல்ல, அதனால வந்துட்டு ஆளுக்கு ஒவ்வொரு ஃப்ராக் வாங்கியிருக்கிறாங்க. இது எங்கள் அப்பா செலக்ட் பண்ணது. அவங்க 2 பேரும் ஃப்ராக், அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள பேண்ட்டு டிஷர்ட்லாம் போடுறது வந்துட்டு ஃப்ராக் போட்டு அழகாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராக் சூஸ் பண்ணாங்க. ஆனால் நல்ல காட்டனுங்க. எனக்கு இது தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி காட்டன் ஃப்ராக்ஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கூட 2-3 ஆச்சு எடுக்க சொல்லிடலாம். நல்ல லைட் வெயிட்டாக. இதெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கிற வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்மளோட ரிட்டர்ன் கிஃப்ட் தான், எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கிறது. அந்த பேக்கேஜில் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜில் ஒன்று சொன்னல, இது ஒன்று. திருப்பி இங்கேயும் ரிட்டர்ன் கிஃப்ட்டு. ஓகே, அடுத்தால இது வந்து நான் சொன்னேன்ல, அம்மன் நவராத்திரிக்கு வந்துட்டு படி பக்கத்தில் வைக்கிற அந்த டெக்கார் ஐட்டம். இது ஓப்பன் பண்ணலை. இதுக்குள்ளாடி இன்னொன்று கூட இருக்குது. என்னதுன்னா, நவராத்திரிக்கு நம்ம படியில் வந்துட்டு கீழே மனிதர்கள் இருப்பாங்கள்ல, அதில் வந்து நம்ம நவ தானியங்கள்லாம் வைப்போம்ல, அரிசி பருப்பு அதெல்லாம் வைக்க சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 9 கிண்ணம் வந்துட்டு நான் வாங்க சொல்லியிருந்தேன் அம்மா கிட்ட. அந்த 9 கிண்ணம் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தன கும்பா, சாமி ரூமில் வைக்கிற சந்தன கும்பா வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு, அதனால அதில் ஒரு சந்தன கும்பா கேட்டிருந்தேன். ஸ்ரீதரோட ஷர்ட் இது, இதுவும் போத்தீஸில் தான் வாங்கினோம். என்னோட அந்த எழுத்துக்கள் சரியில்லை, இந்த பச்சை கலர் சாரிக்கு மேட்சிங்காக இருக்கும். பச்சையும் பிளாக்கும் இருந்ததுல, இந்த சாரிக்கு மேட்சிங்காக இருக்கும். கொஞ்சம் ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் ரிட்டர்ன் கிஃப்டோடுது. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னது, இது வந்து நம்ம நவராத்திரிக்கு போடுற அந்த பேக் ட்ராப்பு. கோலத்தில் எழுதி கோலம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த கோலம் பேக் ட்ராப்பு இது ஒன்று இருக்குதா. ஓகே, அப்புறம் வந்து இது வந்து அது என்ன, அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஸ்டாண்டு என்கிட்ட வந்து மண்ணில் ஆனது இருக்குது. அது எப்போனாலும் கையில் எடுத்தாலே பயமாக இருக்கும், டப்புன்னு உடஞ்சி விழுந்துருமோன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மரத்தில் பிராஸில் தான் நான் பார்த்து வச்சுருந்தேன். பிராஸோடதும் லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து எனக்கு பேக்கேஜ் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த மரத்தால் வந்துட்டு வாங்கிக்கோங்கன்னு அது ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. குட்டுடுக்கு வந்துட்டு 2 ஒயிட் கலர் டவல் கேட்டிருந்தேன். ஸோ அந்த ஒயிட் கலர் காட்டன் டவல் இருக்கும் இல்லையா, அந்த டவலு. அவ்வளோதாங்க இதில். அண்ட் இதை தவிர்த்துட்டு என்னோட இமிடேஷன் ஜுவல்லரிஸ் இருக்கும் இல்லையா, அது என்னது ஒண்ணுதான் பின்னாடி இருக்கிறது, அதான் முருகன். அப்ப இங்க பொம்மை இல்ல, இப்ப இங்க ஒண்ணு இருந்தது இல்லம்மா, இங்க என்னமோ சின்னதா ஒண்ணு இருந்தது இல்ல, அப்ப ஒரு பொம்மை தான் வந்திருக்கா என்ன? அச்சோ, அப்ப நான் கேட்கணுமே அங்கேயே. அப்ப அவனே அனுப்பலையோ என்னமோ. ஓ, பொம்மையில ஆக்சுவலா ஒரு பொம்மை தான் வந்திருக்கு. தெரியல, நான் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அது 2 தனித்தனி பேக்கேஜ் இருந்தது இல்ல, அப்ப 2 பொம்மையா இருக்கும் சொல்றேன். நான் கேட்டு பாக்குறேன் அவங்ககிட்ட. ஓகே, ஸோ நான் வந்து கொஞ்சம் இமிடேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாம் வாங்கினேன்னு சொன்னேன்ல, அதில் ஒன்று வந்துட்டு அம்மனுக்கு தலையில் வைக்கிறதுக்காக இந்த ஆண்டாள் இந்த தலை சைடில் கொண்டு வைப்போம்ல, அது நான் ஒன்று வாங்கியிருந்தேன். இதை வந்து ஒரு ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ண ஒரு வெப்சைட்டில் நிறைய அம்மன் ஜுவல்லரிஸ் டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பின்னாடி அந்த இந்த வாகை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க. அம்மனோட சாரீ, திருப்பி வந்து அம்மனுக்கு காதில் போடுற கம்மல், செயின், வளையல், அப்புறம் வந்து ஒட்டியானம், செயின்லேயே நிறைய கோயிலெல்லாம் வச்சு வைக்கிற செட்டு மாதிரிலாம் நிறைய வச்சுருக்குறாங்க. பட் ப்ரைஸ் பார்த்துட்டு என்னென்ன சைஸ் உங்களுக்கு வீட்டில் வந்து பூஜைக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு கொஞ்சம் கம்மல் செட்லாம் நான் வாங்கினேன். இந்த கோயிலெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் அம்மனுக்கு வாங்கின கம்மல், அழகாக இருக்குது பாருங்க. திருப்பி அப்புறம் வந்துட்டு இது அம்மனுக்கு வாங்கின செயின். இது நம்ம கருப்பு ரோப் போட்டுட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த செயின் வாங்கினேன். திருப்பி இந்த காது மேலே வைக்கிறதுக்காக அது எங்கே இருக்குது, அது ஏதோ ஒரு பாக்ஸில் இருந்தது. காது மேலே வந்துட்டு ஒயிட் கலரில் வைக்கிற மாதிரி அது ஒன்று வாங்க சொல்லியிருந்தேன், அது வாங்கியிருந்தாங்க. அது நான் வாங்கினேன் அது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காசு மாலை அம்மனுக்கு போடுறதுக்காக காசு மாலை வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது இருக்குது. திருப்பி வந்துட்டு தாலி செயின் கேட்டிருந்தேன் நான். தாலி செயினில் இந்த சிகப்பு மாலை கருப்பு மாலை வந்துட்டு அதோடையே வச்சுட்டு சின்ன ஒரு தாலி செயின் அது. ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் அம்மனுக்கு போடணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் வாங்கின ஜுவல்லரி. இது வந்து ஸ்ரீதர் வாங்கினது, அந்த க்ரீன் கலரில்
கொஞ்சம் பெருசா நல்ல டார்க் கிரீன்ல உள்ளதான் பார்த்தோம். பட் தெரியல குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது கூட ஓகே தாங்க, அந்த அளவுக்கு நல்ல எல்லாம் இல்லை. இங்க பாருமா, இதுலலாம் ஃபினிஷிங் பாதி விட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல போடுறப்போ நல்ல ஷைனிங்கா பயங்கரமா இருக்குது பார்த்தா. ஆனா நமக்கு ப்ராடக்ட் கையில வர்றப்போதான் தெரியுது அது வந்துட்டு என்ன இதுல வருதுன்னு. இதுல ஃபுல்லாவே கலர் கோட்டிங் வந்துட்டு நல்லாவே அழிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. மேல மயில் பக்கத்துல இதெல்லாம் ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு ப்ரைஸும் டிஃபர் ஆகுது. ஒரே பேட்டர்ன் தான், ஆனா வந்து ஒரு கடையில ரொம்ப கம்மியா இருக்குது, இன்னொரு கடையில வந்துட்டு இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. தெரியல. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு மாங்காய் மாலை, திருப்பி வந்துட்டு இப்போல்லாம் அந்த புகாடி ஸ்டைல் ஆஃப் இயரிங்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங் இல்லை, ஸோ அதனால அது கொஞ்சம் வாங்கினேன். அண்ட் நான் வந்து இயரிங்ஸ்க்கு ரொம்ப எனக்கு க்ரேஸ் ஜாஸ்திங்கிறதுனால கொஞ்சம் ஜிமிக்கி, அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஸ்ரீதர் வாங்கினது இருக்குல்ல, இதெல்லாம் ஸ்ரீதர் வாங்கினது. இது நல்லா வந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? போட்டதுக்கப்புறம் அவ்வளோதாங்க நம்ம வந்து வாங்கின பொருள். இதில் மிஸ் ஆகுறது என்னன்னா, நம்மளோட கொலு பொம்மையில் 2 தலையாட்டி பொம்மை ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் வந்தது என்னன்னா ஒரு தலையாட்டி பொம்மை தான் வந்திருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு அவங்க பேக்கேஜ்லேயே அவங்க வந்துட்டு போட்டிருக்கல. ஏன்னா வீட்டில் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லியிருப்பாங்க நான் ஒரு கொலு பொம்மையை போடவே இல்லைன்னு இருப்பாங்க. பேக்கேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ண பிறகு தான் எங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் மிஸ் ஆச்சுங்கிறதே தெரிய வந்தது. எதுக்குன்னா 2 பேக்கேஜ்லேயுமே மேலே வந்து பாக்ஸ் நம்பர் 1 பாக்ஸ் நம்பர் 2 நம்ம பேக்கேஜ் சர்வீசஸ் அவங்க பேக் பண்ண எல்லா பொருளோட எல்லா லிஸ்ட்டுமே நீட்டாக அதில் வந்து எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ எங்கேருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கிறது இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நமக்கு இந்த பேக்கேஜுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி வந்திருக்குது. இதுக்கு டாரிஃப் எவ்வளோ நாங்கள் கட்டியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, லக்கிலி ரொம்ப பிரார்த்தனை பண்ணி கடைசியில் நமக்கு டாரிஃப் எதுவுமே வரலை. நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இது எந்த பேசிஸில் டாரிஃப் போடுறாங்க, உங்களுக்கு எப்படி டாரிஃப் வரலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஐடியா கிடையாது. எஸ், அவ்வளோதான் நம்ம பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் பற்றின ஒரு லாங் வீடியோ, எக்ஸ்பிளைன்டு வீடியோ. இதில் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருக்குதோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்க. டவுட்டாக இருக்கிற கெட்டு போகிற பொருட்கள் எதுவுமே நீங்கள் பேக்கேஜில் வைக்காதீங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி பிராண்டட்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த பிராண்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பட் டாரிஃப் வராதது வந்துட்டு தட்ஸ் பேஸ்ட் ஆன் ஐ டோன்ட் நோ, எதுக்குன்னு தெரியல. யாருக்கு டாரிஃப் வரணும் யாருக்கு டாரிஃப் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ஐடியாவுமே எனக்கு இல்லை. ஸோ எஸ், அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்க எல்லாரும் மீட் பண்ணுறேன். Until then, it's Manju signing off. Take care, bye bye, stay safe.